Christmas, a bright Christmas tree. Everybody Twistmas, sing and dance with me, here we go. Jingle jangle, sing all day long, mingle mangle, dance with bingo. Golden bells are ringing, ding dong dong, sing jingle-ling-a-ling-a-ling. Hey! Twist, twist, Christmas dance. Twirly whirly, twirly whirly, twist dance. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, twist. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். நீயும் அதுக்கு தான் வந்திருக்கியா? அப்போ நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெயிட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்ப ஜெபம் பண்ண நம்ம பாஸ்டர் ஆண்டி வராங்க. வாங்க பாஸ்டர் ஆண்டி. எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சு பிள்ளைகள், டீச்சர்ஸ், வந்திருக்கிற எல்லா விருந்தினர்கள், உங்களுடைய நண்பர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நன்றிகளை சொல்லி இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டு விழாவை மிகவும் இனிதுடன் ஆரம்பிக்க இருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக நமக்கு நடைபெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் பரலோக தகப்பனே, அநேக மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக ஆண்டவரே இதற்கென்று பிரத்யோகமாக ஆண்டவரே அப்பா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டவரே இதற்கு நாங்கள் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். தேவரீர் நீர் இதில் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனே நீங்கள் மகிமைப்பட வேண்டும் என சொல்லி உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. ஆரம்ப ஜெபம் செய்து தொடக்கி வைத்த பாஸ்டர் ஆண்டிக்கு நன்றி. வரவேற்புரை சிஸ்டர் ரூபா மேரி. ஏசாயா 9:6 கூறப்பட்டுள்ளபடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறினது. இறைவன் மனிதனாக உதித்த நாளாக கொண்டாடப்படும் இன்று இந்த இனிய மாலை பொழுதினிலே பெத்தேல் ஏஜி சபையின் இனிய ஞாயிறு பள்ளி ஆண்டு விழாவினை கண்டு வியக்கும்படி வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நமது சண்டே ஸ்கூலில் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் நமது நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் ஜாய் அங்கிள் அவர்களை எனது இரு கரம் கூப்பி மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நமது சபையின் தலைமை போதகர் அம்மா மற்றும் சபையின் உதவி போதகர் அவர்களையும் மிகுந்த சந்தோஷத்தோடு வரவேற்கின்றேன். அருமையான நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு களிக்க இங்கு கூடியிருக்கும் அன்பார்ந்த சபையோர், பெற்றோர் மற்றும் முதல் முறையாக சபைக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நன்றி கூறி வருக வருக என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மற்றுமல்லாது இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல இருக்கும் கருத்துக்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இவங்களை வெல்கம் பண்ண ஒரு சாண்டா பத்தாது போலயே. ஆமாம், அதான் நிறைய கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளை வெல்கம் பண்ண வராங்க. அவங்க எல்லாரையும் கரங்களை தட்டி கூப்பிடுவோமா? Christmas time is here. Everybody, let's twist. Merry, merry Christmas, a bright Christmas tree. Everybody Twistmas, sing and dance with me, here we go. Jingle jangle, sing all day long, mingle mangle, dance with bingo. Golden bells are ringing, ding dong, sing jingle-ling-a-ling-a-ling. Hey! Twist, twist, Christmas dance. Twirly whirly, twirly whirly, twist dance. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, twist. Merry, merry Christmas, a bright Christmas tree.
உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆண்டறிக்கை சிஸ்டர் பிரியா. ஆண்டு அறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 2023ஆம் ஆண்டு முழுவதும் சண்டே கிளாஸ் நடைபெற உதவி செய்த நம் தேவாதி தேவனுக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறோம். நமது ஞாயிறு பள்ளியின் மூலம் சிறு பிள்ளைகளுக்கு நேர்த்தியான ஆசிரியர்களை கொண்டு வந்து இச்சிறுவர் ஊழியம் நடைபெற்று வருகிறது. இங்கு ஒவ்வொரு வாரமும் முறையான பாடத்திட்டத்தின் வார்த்தை பாடலாகவும் கதையாகவும் மற்றும் வசனங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நமது பிள்ளைகளும் இதில் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இந்த ஆண்டு மே மாதத்தில் நமது ஸ்தல சபையிலும் ஜீவா நகரிலும் VBS நடைபெற தேவன் உதவி செய்தார். இதில் சுமார் 400க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் என்ற தலைப்பின் கீழ் நல்ல பாடல்களும் வேதாகம நிகழ்வும் பாடமாகவும் மிஷனரி கதைகள் மற்றும் ஜீவனுள்ள தேவ வசனங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு நெடுங்குளம் பகுதியில் கிராம ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. இங்கு 550க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பெற்றார்கள். தேவனுடைய அன்பை பாடலாகவும் கதையாகவும் மற்றும் வேத வசனங்களாகவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி நமது சபையில் திறமையான பயிற்சியாளர்கள் மூலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய எங்களை உற்சாகப்படுத்தும் நமது திருச்சபை போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும் நமது சபை மக்களுக்கும் ஞாயிறு பள்ளி சார்பாக மனப்பூர்வமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் ஏங்குதே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே,
மரியாளினிடத்திற்கு தேவனாலே காபிரியேல் என்னும் தூதன் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நடக்கும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாதை அவமானப்படுத்த எனக்கு மனசு இல்லை. என்ன செய்யலாம்? பார்க்க நல்ல பொண்ணாகவும் இருக்கா, அழகாகவும் இருக்கா, ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்ணலாம்? சரி வேண்டானே சொல்லிடலாம், எது இருந்தாலும் நாளைக்கு யோசிக்கலாம். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் கண்டது கனவா? நல்ல வேலை, எவ்வளோ பெரிய தப்பு செய்யிருந்தேன். தேவதூதனே கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ நான் மரியாதை பார்க்க போறேன். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இது அகஸ்துராயனின் கட்டளை. மரியாள் சீக்கிரம் கிளம்பு, உடனே பெத்லகேம் போகணும். இந்த சூழ்நிலையில் நான் வந்துதான் ஆகணுமா? இது எனக்கு பிரசவ காலமா இருக்கே. கட்டாயம் குடிமதிப்பு எழுத போய் தான் ஆகணும். சரிங்க, போகலாம். மரியாளை அழைத்து கொண்டு யோசேப்பு நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ வேதனை உண்டானதினால் சத்திரத்தில் கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டனர். இடம் இல்லை என மறுத்துவிட்டனர். கடைசியாக ஒருவர் தனது மாட்டுத் தொழுவத்திலே இடம் கொடுத்தார். மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில் ரொம்ப குளிருதே. ஆமாம், ரொம்ப குளிருது. குளிருதுன்னு இழுத்தி போட்டுட்டு தூங்கிறார நரி வந்து ஆட்டை இழுத்துட்டு போயிடும். அட நீ வேற. அட திடீர்னு என்ன இவ்வளோ வெளிச்சமா இருக்கு? கண்ணெல்லாம் கூசுது. ரொம்ப பயமா வேற இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி சரி வா, தூதன் சொன்ன அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம். ஆட்டை யாரு பாட்டுக்கிறது? அது அவர் பார்த்துக்குவாரு. வா போலாம். இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அழகா சிரிக்குது. அப்படியே தேவதூத சொன்ன மாதிரியே இருக்கு. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அதோ அங்க தெரியுது பாருங்க ஸ்டார். பின்னாடியே போலாம் வாங்க. இதோ இங்க ஸ்டார் நின்றுச்சு. இங்கதான் அந்த குழந்தை யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். வாங்க போய் பணிந்து கொள்ளலாம். பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. நம்ம எல்லாரையும் பெத்லகேமுக்கே கூட்டிட்டு போன இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா கரவொலி எழுப்பி பாராட்டுவோமா? ப்ரோக்ராமா? யார் சொன்னா கேரல்ஸ் இல்லைன்னு? நம்ம பிள்ளைங்க பாட்டு பாட ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவங்கள கைத்தட்டி வரவேற்போமா? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு இஸ் சாண்டா கிளாஸ் பாட்டு. டிங் டாங் பெல்ஸ் இஸ் ஜிங்கிள் ஜிங்கிள் பெல்ஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் நாள். இங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் நாள். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் நாள். இங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் நாள். மண்ணின் வானம் விட்டு இங்க மண்ணில் வந்த புது ரோஜா, புது ரோஜா. மேன்மை விட்டு இங்க தாழ்மை ஏற்ற மகாராஜா, மகாராஜா. அன்னை மரியாள் தாலாட்டு, தேவதூதர்கள் தாலாட்டு, மூன்று மேதைகள் தாலாட்டு, மூன்று மேய்ப்பர்கள் தாலாட்டு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு இஸ் சாண்டா கிளாஸ் பாட்டு. டிங் டாங் பெல்ஸ் இஸ் ஜிங்கிள் ஜிங்கிள் பெல்ஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் நாள். இங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் நாள். தேங்க் யூ. பெத்தேல் ஏற்றி சபையின் குயில்களை கைகளை தட்டி வரவேற்கும். தோட்டம் நிறைய செடிகள், செடிகளிலே மலர்கள். அந்த மலர்களில் ஒன்று இங்கே வந்து நமக்காக கவிதை சொல்ல போகிறாங்க சீனியர் உதயா. கிறிஸ்மஸ் கவிதை. கிறிஸ்மஸ் உதயமானது பெத்லகேமின் தொல்வில் அல்ல, கிறிஸ்மஸ் உருவானது கண்ணியின் கருவில் அல்ல, கிறிஸ்மஸ் தோன்றியது டிசம்பர் தினத்தில் அல்ல, பாவத்தின் பாதச்சுவடு மண்ணில் விழுந்த போதே பரமனின் நெஞ்சத்தில் உதயமானது கிறிஸ்மஸ். காலங்களுக்கு முன்பே இது கடவுளின் எட்டில் குறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட கனியினால் பறிப்போன நிலவாழ்வு பிறந்த பூவினால் மீட்கப்படுகிறது. நகத்தின் சதிவலையை நாதனின் புது வருகை அறுத்தறிகிறது. தலையை நசுக்கும் பணியுடன் தலைமகன் வருகிறார். அறிந்தே அரங்கேறிய பாவம் ஏதெனே விழுந்த கரும்புள்ளி. அரவத்தின் குரலுக்கு ஆதித்தாய் மயங்கியது. பாதிப்பின் துவக்கம். முல்லை முள்ளால் எடுப்பது உலக வழக்கம், முல்லை பூவால் எடுப்பது இறைவனின் விருப்பம். பாவம் எனும் முல்லை புனிதம் எனும் பூவால் வெற்றி கொள்கிறது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தினத்தன்று நாம் கொளுத்த வேண்டியது வண்ண விளக்குகளை அல்ல, நாம் பாவ எண்ண அழகுகளை. இதுவே கிறிஸ்மஸ் ஆம், இதுவே உண்மை கிறிஸ்மஸ். பாடல்கள், நடனம், அதுவும் இல்லாமல் கவிதை மூலமாகவும் நம்மளை மகிழ்வித்த உதயா அவங்கள கரங்களை தட்டுவோமா? அவர் ஏசு எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா? இது தெரியாதா? பெத்லகேமில் தான் பிறந்தாரு. பெத்லகேமில் பிறந்த இயேசு இப்போ நம்ம சர்ச்சில் பெத்தேல் ஏச்சி சர்ச்சில் பிறக்க போகிறாரு. அது எப்படி? இப்போ நம்ம பிள்ளைங்க அந்த பாட்டுக்கு தான் வந்து ஆட போகிறாங்க. எல்லாரும் ரெடியா? சின்ன ஊர் தான் அது, பெத்லகேம் தான். செகண்ட் சர்வீஸ் பிரைமரி டான்ஸ்.
Sha-la-la-la, 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 na-na-na-na, 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 na-na-na-na. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னங்கேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. Sha-la-la-la, 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 sha-la-la-la. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னங்கேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன் தான், வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான். Na-na-na-na, 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 na-na-na-na. செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன் தான், வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான். துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. ஹோய் சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. Sha-la-la-la, 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 sha-la-la-la. ஏழ்மையிலே தாழ்மையிலே கந்தை துணியிலே கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், அவர் வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. Sha-la-la-la, 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 sha-la-la-la. Na-na-na-na, 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 na-na-na-na. நடனம் மூலம் இயேசுவின் பிறவிப்பை அறிவித்த நமது பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அடுத்த புரோகிராமாக தனது இனிமையான குரலினால் பாட வருகிறார் ஜுபில். இங்கே இல்லாம வாழ முடியாதியா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதியா. இங்கே இல்லாம வாழ முடியாதியா, உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதியா இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துடையானரே இயேசுவே என் எஜமானரே ஏசரே என் துடையானரே நீங்க இல்லாம வாழ முடியாதியா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதியா நீங்க இல்லாம வாழ முடியாதியா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதியா காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தால் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதியா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதியா இங்க இல்லாம வாழ முடியாதியா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதியா கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தலாமே. எங்கள் பிள்ளைங்க பாட்டு டான்ஸ் மட்டும் இல்லை வசனத்துலேயும் ரொம்ப திறமையானவங்கன்னு நிரூபிக்க வராங்க சாரா அண்ட் டெசா. செகண்ட் சர்வீஸ் பிரைமரி. சங்கீதம் 136 கர்த்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அரசியல் செய்கிறவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை நானவர் உண்டாக்கினவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ட்வின்ஸ் மாதிரி வந்து நமக்கு வசனம் சொன்ன பிள்ளைங்களை கரவொலி எடுத்து உற்சாகப்படுத்துவோமா? இருளில் இருந்து வெளிச்சம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வசனத்தை மையமாக வச்சு நமக்காக நாடகம் நடிச்சு காட்ட வராங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஜூனியர் பசங்க. டாக்டர் யூதா எம்பிபிஎஸ்க்கு எம்எஸ் படம் மறந்துட்டாங்க. சரி வச்சுருவோம். என்ன டாக்டர் அம்மாட்ட இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இன்னும் டாக்டர் பார்க்கல. டாக்டர் வந்தோடனே கொடுப்போம். என்னப்பா தமிழ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டியா? உட்கார வச்சிட்டேன் டாக்டர். என்னப்பா இவ்வளோ பேஷண்டா? இவ்வளோ பேஷண்ட் எப்படிப்பா பார்க்குறது? இல்லை டாக்டர் 2 பேர் தான். உங்கள் 2 பேர் தானப்பா? சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா. என்னப்பா அது கடிதம்? உங்கள் அம்மாட்ட இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாக்டர். என்னப்பா நீ எங்கள் அம்மாவை ஏதாச்சும் கண்ணு தெரியாமல் எழுதி விட்டுருப்பாங்க. நானே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். வந்தேனா பேஷண்ட்டை பார்த்தனா காசை பார்த்தனா போனோன்னு இருக்கணும். இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வீசுப்பா. ஓகே டாக்டர். சரிப்பா பேஷண்ட்ஸ் அவரை சொல்லு. பேஷண்ட் நம்பர் 1. டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர். வயிறு தானேப்பா வலிக்குது? அதுக்குப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். வயிறு வலிக்குது டாக்டர். சரிப்பா சரிப்பா அதுக்கு தான்ப்பா நாங்கள் இருக்கோம். உனக்கு ரொம்பையும் உடம்பு கிரிட்டிக்கலாக இருக்குப்பா. உனக்கு வந்து 2 மருத்துவம் இருக்குப்பா. உனக்கு ஸ்பீடாக முடியுது, உனக்கு ஸ்லோவாக முடியுது. உனக்கு எது பாப்பா நீயே சொல்லு. ஸ்பீடாக முடியறதே வச்சுருங்க டாக்டர். சரிப்பா. ஆனால் அந்த மருந்தோட விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். சரிப்பா அந்த டெக்கோஃபோன்ஸ் எடுப்பா. நம்ம இந்தப்பா டாக்டர் இது எப்படி சாப்பிடணும்? வாயில் தான்ப்பா சாப்பிடணும். என்ன டைம் சாப்பிடணும் டாக்டர்? காலைல ஒரு தாட்டி, மதியானம் ஒரு தாட்டி, நைட்டு உயிரோட தான் நான் சாப்பிட்டுக்கப்பா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. டாக்டர் இதோட ரேட் எவ்வளோ டாக்டர்? 10,000. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டாக்டர் எனக்கு வயிறு வலி சரியாக போச்சு டாக்டர். இதான் நம்ம மருத்துவம். டோக்கன் நம்பர் 2 போய் ஃபீஸ் கவுண்டரில் போய் பில்லை பே பண்ணிட்டு போ. வயிறு வலிக்கு போய் 10,000மா?
டோக்கன் நம்பர் 2. டாக்டர் டாக்டர் வயிற்றுல நம்ம ஓடுற மாதிரி இருக்கு டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். வயிற்றுல தானே போடுது, அதுக்கு எதுக்குப்பா நீ ஓடுற? உட்காருப்பா. சரிப்பா சரிப்பா, அதுக்கு தான்ப்பா நாங்கள் இருக்கோம். டாக்டர் இங்கிட்டு ஓடுது டாக்டர், இங்கிட்டு ஓடுது டாக்டர், இங்கிட்டு ஓடுது டாக்டர், இங்கிட்டு ஓடுது டாக்டர். இவனுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இவனை போட்டு தள்ளுறோம். ஓகே டாக்டர். அந்த இந்தியன் டிஜிட்டல் ஸ்கேனர். டாக்டர் முதுகு வயிற்றுல தானே ஓடுது, ஏன் டாக்டர் முதுகில் செக் பண்ணுறீங்க? அட பின்னாடி பார்த்தா தான்ப்பா தெரியும், அமைதியாக இருப்போ. சரிப்பா, உனக்கு ரிசல்ட் வந்துருச்சுப்பா, எடுப்போமாப்பா. நான் டாக்டர் வயிற்றுக்குள்ள எலி இருக்கு. ஆமாப்பா, அந்த எலி உன் வயிற்று குடலுக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போகிறப்பா. டாக்டர் டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். சரிப்பா சரிப்பா, அதுக்கு தான்ப்பா நாங்கள் இருக்கோம். இந்த மாட்டி நாட்கள் எப்படி டாக்டர் சாப்பிட்றது? வாயில சாப்பிட்றோம். ஓகே டாக்டர். டாக்டர் வாந்தி வர மாதிரி இருக்கு. சரிப்பா, எடுப்பா எடுப்பா. டாக்டர் என்ன டாக்டர் எலி? ஆமாப்பா, மார்டின் ராட்கிலர் எலி உள்ளே போய் சாப்பிடும், வெளியே வந்து சாகும். எவ்வளோ டாக்டர் இது? 10 லட்சம்ப்பா. நான் டாக்டர். சரிப்பா, உனக்காக 1 லட்சம்ப்பா. டாக்டர் என்னப்பா நீ இங்கே வாமிட் பண்ணியிருக்க, இதெல்லாம் அழுக்கு பண்ணியிருக்க, இங்கே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உன் தலையில் தான்ப்பா நீங்கள் ஃபீஸ் சார்ஜ் எவ்வளோத்தையும் பே பண்ண போகிறேன். போய் ஃபீஸ் கட்டல, பில்லை கட்டுறோம். சரி, 10 ரூபா எலி மந்தை வாங்கி சாப்பிட்டு செவனே என் வீட்டில் கிடந்திருப்பேன். ஹலோ, யார்? டாக்டர் கொஞ்ச நேரத்தில் போய்டுவாங்க, சீக்கிரமாக நீங்கள் சொல்லுங்கள். நான் டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? சரி, டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன். என்னடா ஆச்சு? என்னப்பா பேஷண்ட் என்னப்பா சொன்னாங்க? டாக்டர் உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாம் டாக்டர். எங்கள் அம்மா அனுப்புன கடிதத்தை எடுப்பா. என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? ஆம், நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது இரு கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூ உலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ, அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ, அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்கச் செய்வாயாக.
அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளில் இனிமேல் இந்த ஆண்டவர் சொன்னபடி நான் இனிமேல் இந்த பேஷன்ஸ்லாம் நல்ல கரெக்டாக நியாயமாக நடந்துக்க போகிறேன். இனிமேலிருந்து நான் மாற போகிறேன். தேங்க்ஸ். இருளிலிருந்து வெளிச்சம் இந்த நாடகத்தை மையமாக வைத்து நமக்கு அழகாக நடித்து காட்டிய நமது பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஃபாரினர்ஸ்லாம் வர போகிறாங்க. என்ன ஃபாரினர்ஸ் வர போகிறாங்களா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நமக்காக டான்ஸ் ஆட போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க தமிழ் பாட்டுக்கு மட்டும் இல்லை, இங்கிலீஷ் பாட்டுக்கும் அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியா? பார்க்கலாமே. Deck the halls with boughs of holly, la 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 la. 'Tis the season to be jolly, la 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 la. Don we now our gay apparel, la 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 la. Troll the ancient Yuletide carol, la 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 la. See the blazing Yule before us, la 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 la. Strike the harp and join the chorus, la 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 la. Follow me in merry measure, la 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 la. While I tell of Yuletide treasure, la 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 la. Fast away the old year passes, la 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 la. Hail the new year, lads and lasses, la 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 la. Sing with joyous soul together, la 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 la. Heedless of the wind and weather, la 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 la. La 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 la. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். மனப்பாட வசனம் பிகினர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஜுபில். சங்கீதம் 136:1-5. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள. தேவாதி தேவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றுமுள்ள. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுமுள்ள. வானங்களை நாணமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? யார் இந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் இந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஹே, எங்கே கேட்ட மாதிரி இருக்கே இந்த பாட்டு. நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது தான். இதெல்லாம் மறக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களும் நம்ம சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் மறக்காம நமக்காக பாடி காட்ட வராங்க. எல்லாரும் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். அப்ப கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளே தான் குட்டி பேபி மோசையா. நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளே தான் குட்டி பேபி மோசையா. அழகு ஜொலிக்குதா செம்ம அழகு ஜொலிக்குதா, அழகு ஜொலிக்குதா செம்ம அழகு ஜொலிக்குதா. ஓடி வந்தானா சின்ன மீனியா, செய்தி சொன்னானா பிள்ளை வளரவே. ஓடி வந்தானா சின்ன மீனியா,
செய்தி சொன்னானாம் பிள்ளை வளரவே. வளர்ந்தான் மோசே அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானான். வளர்ந்தான் மோசே அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானான். நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. சாங் 2. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன் சத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன் சத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்ததில்லைட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்ததில்லைட்டா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளையாமா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளையாமா. தேங்க்யூ. சின்ன குயில்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள். தேங்க்யூ. பட்டிமன்றம். சிறு பிள்ளைகளை சீரான பாதையில் நடத்த தேவையானது அன்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சீனியர் அழைக்கிறோம். கரங்களை தட்டுவோமா? சிந்தனையை தூண்டும் விதமாக ஒரு அருமையான பட்டிமன்றம். குழந்தைகளை நாம் அன்பா கண்டிப்பதா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பதா என்ற ஒரு வித்தியாசமான கோணலில் உங்களுக்காக இந்த ஒரு பட்டிமன்றத்தை நம்முடைய சபை பொதுக நடுவராக இருந்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறார். கேளுங்க, இதை கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பா கண்டிப்பா. இந்த பெத்தேல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற பெற்றோர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் முதலாவது என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்முடைய சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக அழைத்ததுக்காக நன்றி. ஒரு கடினமான ஒரு தலைப்பு. தலைப்பென்ன? பிள்ளைகளை சீரான பாதையில் நடத்துவதற்கு தேவையானது அன்பே அப்படின்னு ஒரு குழு. அன்பே என்கிற தலைப்பில் இங்கே சகோதரர் கிங்ஸ்லின் ஜெரோ அவர் வந்திருக்கிறார். நன்றி. நல்ல ஒரு பேச்சாளர், வெகு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். அடுத்து சாமுவேல், அவர் பிள்ளைகளை நடத்தணுன்னா அன்பு அப்படிங்கிற நிலையில் வந்திருக்கிறார். உட்கார்ந்துக்கொள்ளுங்க. இங்கே எதிர் அணியில் இல்லை அன்பெல்லாம் சரிபடாது, கண்டிக்கணும், பிள்ளைகளை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் வந்திருக்கிறார். அடுத்தபடியாக சீமோன், அவரும் கண்டிப்பு அப்படின்னு வந்திருக்கிறார். இப்போ முதலாவது முகவரியாக பார்ப்போம்னா அன்பா கண்டிப்பா. நீங்கள் பிள்ளைகளை பிறந்து ஸ்கூலில் கொண்டு விடுறீங்க. ஸ்கூலில் கொண்டு விடும் பொழுது தாய் கொண்டு ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறாங்க. அந்த முதல்ல ஸ்கூலில் சேர்வாங்க இல்லையா, அந்த ஒரு 4 நாட்கள் அல்லது ஒரு வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவங்க கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு, கண்ணே அழாதுப்பா, அழாது ராஜா, அம்மா வந்துடும்ப்பா, கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் அவங்க திரும்பி திரும்பி பார்க்கும்போது பிள்ளை ஓன்னு அழ ஆரம்பித்துடும். இங்கே கொலை பண்ண கூட்டு போன மாதிரி. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைய கொண்டு வந்துடுவாங்க. போதும் போதும், நாளைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைய அவங்க தாய்மார் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படியே சில நாட்கள் போகும்.
ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திரும்பி பார்த்த ஒன்றா தேம்பி ஆள ஆரம்பிக்கும். ஒரு நாள் தகப்பன் போவார், இன்றைக்கி நான் கொண்டு போகிறேன் அப்படிம்பார். கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடுவார். டேய் இந்த பாரு, சாயங்காலம் வரைக்கும் இங்கே இல்லைன்னா அடி பிச்சு விடுவேன் அப்படின்னு திரும்பி பார்க்காம வந்துடுவார். அன்றைக்கி ஸ்கூலில் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். இதே பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளையாகுது, பைக்கெலாம் ஓட்டுறாங்க, வேகமாக ஓட்டுவாங்க, ஹெல்மெட் போடாமல் ஓட்டுவாங்க. ஏ ராஜா, கொஞ்சம் மெதுவாக போடா, கொஞ்சம் ஹெல்மெட் போடுறா அப்படின்னு சொன்னால் அவன் சொன்ன ஆளை பார்த்து சொல்லுவான், யோ பெருசே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு தான் வண்டி ஓட்டத்தில் சும்மா கிடையாது. அவனை அன்பா என்னதான் ராஜா கண்ணான்னு சொன்னால் நடக்கலை. உடனே போலீஸ்கார் வரார், இந்த பார் நீ வேகமாக போனதுக்காக ஹெல்மெட் போடாததுக்காக 5000 ரூபா ஃபைன். அன்றிலேருந்து இன்று வரைக்கும் எங்கே போனாலும் ஹெல்மெட்டை சரியாக போடுறான். அப்போது அன்பில் வளர்க்குறதா கண்டிப்பில் வளர்க்குறதா, இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், இது ஒரு பிரச்சனையான காரியம். அதனால் பெற்றோர்கள் நான் சில நேரங்களில் சொல்லுங்க, பார் பிள்ளை வளர்த்துருக்கு லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்லிட்டு போனாலும் இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் என் பிள்ளைய தப்பாக வளர்த்துட்டானா? நல்லா தானே அவனுக்கு சாப்பாடு போட்டேன், நல்லா தானே அவனை கவனித்தேன், நல்லா தானே அன்பாக இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பிள்ளை எப்படி வளர்க்கணும்? அன்பில் வளர்க்கணுமா கண்டிப்பில் வளர்க்கணுமா? அதுலேயும் விசேஷம் இந்த பிள்ளைகளை கொண்டு பேச வச்சுக்கிறாங்க. அதிலும் விசேஷம் போதகரையே நடுவராக நியமித்திருக்கிறாங்க. ஆகையினால் இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு சூப்பரான பட்டிமன்றம். எல்லாம் ஜோராக 2 கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்கள். நன்றி. இதே போல் அவ்வப்பொழுது பேசி முடிக்கும் பொழுதும் உற்சாகப்படுத்துங்கள். அன்பில் தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். இது எல்லா நிலைக்கும் பொருந்தும். பிள்ளைகள் வளர்ப்பு மட்டுமல்ல, தொழில் சார்ந்த நிலைக்கும் பொருந்தும், ஒரு சபை நடத்துறதுக்கும் பொருந்தும், ஒரு நிர்வாகத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அன்பில் தான் நம்ம நடத்த முடியும். நல்ல கவனமாக கவனிங்க பெற்றோர்களே. அவளோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அன்பில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முதலாவது இந்த அணியை துவக்கும்படியாக சகோதரர் ஜெரோம் வந்திருக்கிறார். ஜோரை கைத்தட்டி வரவேற்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வீட்டிற்கும் அவையோருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் இந்த பத்திமன்ற தலைவராகிய எங்கள் போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தலைவர் அவர்களே, இன்றே நாம் எல்லோரும் இயேசுவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பின் மேன்மை என்னவென்று நாம் எல்லோருக்கும் தெரியும். யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தலைவர் அவர்களே, தேவனே நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு அன்பு பரிசாக கொடுத்து தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார். அது மட்டும் அல்ல தலைவரே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரனை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவன் தன் தகப்பனத்தில் பாதி சொத்தை கேட்கும்போது அவர் எந்த விதமான கோபமோ ஆத்திரமோ படாமல் தன் 2 மகன்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தாரு. அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் ஒரு சத்தம் இருந்தது. பிள்ளைகள் தகப்பனை எதிர்த்தால் பிள்ளைகளை கல்லெறிந்து கொள்வார்கள். அங்கே அவன் நினைத்திருந்தால் அதை செய்திருக்கலாம். ஆனால் தன் நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டிய தன் மகனை காப்பாற்றவே தன் சொத்தை பிரித்து கொடுத்தார். என்னதான் மகன் போய் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் துன்மார்க்கமே அழிச்சாலும் அவன் என்றைக்காவது மனம் திரும்பி என்னதான் மகன் போய் என் சொத்துக்களை அழிச்சாரும் அவன் என்றைக்காவது திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையுடனும் உறுதியான அன்பும் நிறைந்த உள்ளத்தோடு தன் மகனுக்காக காத்திருந்து வெற்றியும் பெற்றார்.
இதற்கு எது காரணம்? அந்த தகப்பனுடைய அன்பினால் உண்டான பொறுமையே காரணம். ஆதலால் தலைவர் அவர்களே, பிள்ளைகளை சீரான பாதையில் கொண்டு வருவதற்கு அன்பே தேவை என்று எங்கள் பக்கம் தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அவர் அன்பு என்பதற்கு 2 காரியங்களை காட்டுகிறார். ஒன்று, ஆண்டவரே தேவனே அன்பாக இருக்கிறார்யா, அவரே அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கும் பொழுது நாம் அப்படி தானே இருக்கணும். பைபிளில் வேறொரு உதாரணத்தையும் சொல்கிறார். கெட்ட குமாரன் உதாரணத்தையும் சொல்லி அந்த தகவம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வந்தாலும் அப்பா என்ன செய்தார்? கோவமே படலை அப்படின்னு சொல்கிறார். அது வேறு உதாரணத்தை சொல்லி அந்த அன்பு தான் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தும் அப்படிங்கிறார். அப்போ வேத உதாரணத்தை சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து அல்லது அதை நீங்கள் மறுத்து சொல்ல லாரன்ஸ் வாங்க. கைதட்டு கைதட்டு. மரியாதைக்குரிய எங்கள் பட்டிமன்ற தலைவராகிய போதகர் அவர்களே மற்றும் சபையோரே, அவையோரே, பெரியோரே, சிறியோரே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அருமையான தலைவர் அவர்களே, நீதிமொழிகள் 13:24 என்ன சொல்கிறது தெரியுமா? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்னும் எபிரேயர் 12:7 அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என்று. இப்பொழுது பேசிவிட்டு சென்ற என் அன்பு எதிரணி நண்பர் சொல்கிறார், இளைய குமாரனை அவருடைய அப்பா கண்டிக்கவே இல்லையாம், கோவப்படவே இல்லையாம், வெறும் அன்பாக மட்டும்தான் இருந்தாராம், இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுவான்னு சொன்னாராம். அதில் இன்னும் இஸ்ரவேல் சட்டத்தின் தண்டனையிலிருந்து மகனை காப்பாற்றினாராம். தலைவரே, இந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது என்னன்னா, வீட்டுக்கு அடங்காத மாடு ஊரில் அடிபட்டு சாகுமா. அப்போல்லாம் அப்பா அம்மாவை கூட அடங்காத பிள்ளைகள் ஆசிரியருக்கு அடங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் அப்பா அம்மா ஆசிரியர் யாரும் கண்டிக்கக்கூடாது. அதன் விளைவு இன்றைக்கு சிறு பிள்ளைகளே அதிக சமுதாய குற்றவாளிகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். தலைவரே, இது எவ்வளவு கொடுமை! அன்றைக்கு இஸ்ரவேலில் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்று எதிரணி நண்பருக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். அந்த அப்பா அன்றைக்கு அந்த இளையகுமாரனை, நாம் சட்டத்தின்படி உனக்கு சொத்து கொடுக்க முடியாதுரா, ஒழுங்காயிரு, இல்லைனா வீணா கல்லடிப்பட்டு சாவேன்னு உரைக்கும்படி சொல்லி கண்டித்திருந்தா தவிட்டிருக்க போய் அந்த மகன் தவித்திருக்க மாட்டான். அவனோட அப்பா அவனுக்கு காத்திருந்தாங்க, ஆனால் அவனோட லைஃப் பாதி வீணாக போச்சே, அதை யார் திரும்ப தருவாங்க? நீதிமொழிகள் 22:15 வேதம் சொல்கிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் முட்டிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று. ஆதலால் தலைவர் அவர்களே, சிறு பிள்ளைகளை சீரான பாதையில் நடத்த கண்டிப்பே தேவை என்று என் வாதத்தை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ், சூப்பர். யார் சொல்கிறாரு, இப்படியே போனால் எப்படியா? பெரம்ப கையாடலைன்னா அவன் சரி வர மாட்டான். ஊருக்கு அடங்காத பிள்ளைய என்ன பண்ணுறது? நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்களா, முருங்கிய முறிச்சு வள, பிள்ளைய அடிச்சு வளன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடித்து தான் வளர்க்கணும், கண்டிப்பில் தான் வளர்க்கணும். அந்த கண்டிப்பு இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல அனுபவத்தோடு சொல்லியிருக்கிறார். அவர் வேதாகமத்தோடு சொன்னார், இவர் அனுபவத்தோடு சொல்கிறார். கண்டிப்பு தான், கண்டிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். இவர் சொல்கிற கருத்தை மறுத்து வாங்க. யார்? சாமுவேல். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நன்னாளிலே இந்த பட்டிமன்றத்தை பேச வாய்ப்பெடுத்த என் சபைக்கும் என் சபை தலைமைக்கும் மற்றும் இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும், எங்களுக்கு தீர்ப்பளிக்க காத்திருக்கும் எங்கள் பட்டிமன்ற தலைவராக அமர்ந்திருக்கும் எங்கள் போதகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அன்பு தலைவர் அவர்களே, இப்போது கண்டிப்பாக கடிது கொண்டு பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று அறைகூவலிட்டு சென்ற என் அன்பு எதிரணி தலைவரை தேவவசனத்தை முழுசாக படிக்க சொல்லுங்கள். நீதிமொழிகள் 13:20. பைபிள் படிக்கலையா? சரி. 13:24 முந்தின பகுதியை மட்டும் சொல்லி தனக்கு சாதமாக பேசிட்டு போயிட்டாரு. பிந்தின பகுதியை சொல்ல வேண்டாமா? அவன் மேல் சொல்கிறாரு, பைபிளை சரியாக படிக்கலை, முன்னால் உள்ள ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போகிறாரு, பின்னால் இருக்கிற பகுதியை படிக்கணும் இல்லையா? அதென்ன நியாயம்? அப்போ பைபிள் படித்தாலும் ஒழுங்காக படிக்க தெரியல அப்படிங்கிறா.
அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்லியிருக்கு. எதிரணி சகோதரர் சொல்கிறார், உடனே கண்டிட்டு தண்டிட்டு இருந்தால் இளைய மகன் பயந்து ஒழுங்காக இருந்திருப்பான்னு. அவன் ஒழுங்காக இருந்திருக்க மாட்டான் தலைவர் அவர்களே. சொத்துக்காக ஒழுங்காக இருந்திருக்க மாதிரி நடித்து கொண்டு தான் இருப்பான். நான் நிறைய வீட்டு பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அப்பா அம்மா இருக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் போனால் போதும், அவங்க பண்ணுற சேட்டைக்கு அளவே இருக்காது. நீங்கள் எப்படி? நான் ரொம்ப நல்ல பையன். சார் அதுபோல தான் இளையகுமாரனும் அப்பா கிட்ட மனதில் சொல்லியிருப்பான், யோ சொத்து கேட்டால் கொடுக்காம சட்டம் பேசுறியா? 40 வயது வரட்டும், என் சட்டப்படி சொத்து என்கிட்ட வரும்போது உனக்கு அப்புறம் இருக்கியான்னு சொல்லி மனசில் பகையோடு இருந்திருப்பான். அது மட்டுமல்ல தலைவர் அவர்களே, ஒரு ஹிட்லர் உருவானதுக்கு அவருடைய தகப்பனும் ஒரு காரணம்னு வரலாறு சொல்லுது. யோவான் 3:17 இயேசு சொல்கிறார், உலகத்தின் ஆக்கினைக்கு தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பியுள்ளார் என்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பிள்ளைகளை சீரான பாதையில் நடத்த அன்பென்ற கோலே போதுமானது, அன்பென்ற கோலே போதுமானது என்று என் வாதத்தை வைத்து எங்களுக்கு தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ சூப்பராக பேசுகிறாருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னா, அவன் அன்பாக இருக்கிற போல் நடிப்பான். ஆனால் உண்மையில் பெற்றோர் உண்மையாக நேசித்தா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அல்லது அப்போ எப்போ சாவான் அந்த சொத்தை எடுக்கலான்னு தான் இருப்பான். அதனால் தேவன் அவர் அன்பாக தான் இருக்கிறார். நம்ம அன்பு பாராட்டணும். அன்பில் கொண்டு வரலைன்னா அதிகாரத்தில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் பதிலை கொடுக்கலாம், பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் அன்பாகவே வளங்க அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி நினச்சா ஒவ்வொரு கருத்துக்களும் வித்தியாசமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரி, கடைசியாக சீமோன் வாங்க வாங்க, ஜோர கையை தட்டி எங்களை வரவேறுங்க. அவரே பாவமால் பரிதாபமால் இருக்கிறார், நல்லா பேசுவார். ரைட். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் இரட்சகரும் மீட்புமான இயேசுவின் நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும், எங்கள் பட்டிமன்ற தலைவராக இருக்கும் எங்கள் சபை போதகர் அவர்களுக்கும், விசுவாசிகள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை தொடங்குகிறேன். நீதிமொழிகள் 19:18 நம்பிக்கையாக இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எலும்பு விட்டாதே என்பதே. எந்த பிள்ளைகளை நாங்கள் சாகடிக்க சொல்லலைங்க, அவன் திருந்துகிற அல்லது புத்தி அடைகிற வரைக்கும் அவனை கண்டித்து நடத்த வேண்டியது மிக அவசியம். வேதத்தில் 1 சாமுவேலில் ஏலி என்பவன் ஒரு ஆசாரியன், ஜனங்களை தேவனண்டை வழிநடத்தக்கூடிய ஒருவன். அவன் தன் சொந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பிரகாரம் கண்டிக்காமல் மேலோட்டமாக அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டு அவர் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டார். தேவனை விட அவர் தம் மகன்களை அதிகமாக நேசித்தார். அதன் விளைவு அவன் சந்ததி முழுவதும் வாழ வயதில் மரணம் என்ற சாபத்தை விட்டுவிட்டது. தன் 2 மகன்களையும் ஒரே நேரத்தில் இறந்து விட்டார். பாருங்களேன், என்ன ஒரு பரிதாபம். இன்னும் சொல்லப்போனால் யாக்கோபினிடத்தில் யோசேப்பு தன் சகோதரர் செய்த துன்மார்க்கமான செய்திகளை சொல்லி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தவறு செய்த தன் மகன்களை ஒருமுறை கூட யோசேப்பு கண்டித்ததாக வேதத்தில் கூறப்படவில்லை. இன்னும் சில வீடுகளில் கண்டிப்பில்லாமல் கட்டுப்பாடில்லாமல் வளர்க்கும் பிள்ளைகளே சமுதாய சீர்கேடுகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த அவல நிலை நம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என நினைத்தால் நம் பிள்ளைகளை கண்டிப்போடும் கட்டுப்பாடோடும் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் பக்கமே தீர்ப்பை வழங்க வேண்டுமாறு என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டார், எங்கள் பக்கம்தான் தீர்ப்பு வரணும், அவங்க பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பேச்சோடு கூட அதையும் சேர்த்து பேசியிருக்கிறார். இப்போது 2 பக்கமும் ஒன்று கண்டித்து தான் வளர்க்கணும், இன்னொன்று இல்லை அன்பாக தான் வளர்க்கணும். நான் சொல்கிறாரு, கண்டிப்பு என்பதனால நம்ம பிள்ளைய கொள்ளலை, அவங்கள ஒரு சிக்ஷை கொடுக்குறோம் அப்படிங்கிறார். இப்போது கடைசியில் ஒரு முடிவரியாக ஒன்று சொல்லணுமே, அதுக்கு தானே நடுவர். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கண்டிப்பு என்பது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது கொடுமைப்படுத்துவதல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுமையாக நடத்தணும் என்பதுக்காக அல்ல, கண்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அது கொடுமையாக நினைக்கிறாங்களே ஒழிய அது கொடுமை அல்ல.
அவங்க கண்டிப்பது வாழ்க்கையில் முன்னேறத்தான் கண்டிக்கிறாங்க. யாராயிலும் கெட்டுப்போகணும் என்று சொல்லி எந்த பெற்றோரும் கண்டிக்கிறதில்ல. அவங்க முன்னேறணும் என்கிற, நல்லா இருக்கணும், முன்னேறணுங்கிற நோக்கத்தோடு தான் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டிக்கலைன்னா, அப்பா அம்மா கண்டிக்கலைன்னா ஆசிரியர் கண்டிக்கணும். ஆசிரியரும் கண்டிக்க முடியலைன்னு சொன்னால் உலகம் நம்மை தண்டிக்கும், ஜெயிலுக்கு நேரம் நடத்தும். அதனால் கண்டிப்பு என்பது நமக்கு அவசியம் என்று சொல்லி நாம் அறிய முடியும். ஆனால் அதே விஷயத்தில் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நாம் கொஞ்சம் பார்ப்போமானால், வேதாகமத்தை இவங்க சொல்கிறாங்க உண்மை, பெரும்பை கையாடணும்னு சொல்கிறாங்க உண்மை. ஆனால் அன்றைக்கு உள்ள ஒரு காலத்தையும் இன்றைக்கு உள்ள ஒரு கால சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும் தீர்ப்புக்கு சொல்வதற்கு உண்பதாக. அன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தில் ரொம்ப நெருங்கின உறவினர்கள் சொல்லி ஒரு 10, 15, 20 பேர் வரைக்கும் இருப்பாங்க. எப்படியானாலும் வீட்டை சுற்றியாவது இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறதில்ல. ஒரு வீட்டில் 2, 3 பேர் தான் இருப்பார்கள். அப்போ அந்த குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பிள்ளை தப்பு செய்தால் பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா ஆகியோர் கண்டிப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்குரிய வழிகள் இல்லை. அப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கால சூழ்நிலையை பார்க்கணும். அன்னைக்கு எங்கள் அப்பா அப்படி அடித்தார், நான் அப்படி பார்த்தேன், 10 மைல் நடந்து ஸ்கூலுக்கு போனேன். இதை என் மகிட்ட சொன்னால், நீங்கள் ஸ்கூலுக்கு 10 மைல் நடந்து நீங்கள் போனீங்களா, நான் போனேன் வீடு திரும்பவே வரமாட்டேன்ப்பா அப்படின்பா. அப்போ அந்த கால சூழ்நிலை இருக்குது, பொருளாதார சூழ்நிலை, உலகத்தினுடைய மாற்றங்கள், அவைகளெல்லாம் இருந்தாலும் வேதம் மாறாது, அது உண்மை. அப்படியானால் இன்றைக்கி ஸ்கூலில் பெரம்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுகிறது. இப்படிலாம் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை கண்டிக்கணும். அதே வேளைகளில் அன்போடு உள்ள ஒரு கண்டிப்பு, அன்பு என்கிற ஒரு மருந்தை பயன்படுத்தி அன்போடு கூட பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்புதான் சிறந்தது, நியாயம் என்று சொல்லி இந்த தீர்ப்பை வழங்குகிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஆமென். பட்டிமன்றத்தின் மூலம் நல்ல கருத்துக்களை நமக்கு சொன்ன அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம பாஸ்டருக்கும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? இப்போ நம்ம எல்லாரும் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம்? வேறு எதுக்கு? கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு தான். அந்த பாட்டுக்கு தான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்னு நம்மளை கொண்டாட்டத்தை கொண்டு போகிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிள்ளைங்க வராங்க. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம், ஆவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம், சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே, ஊரெங்கும் தோரணங்கள் ஆபாட்டமே. பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே,
கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம் நித்திய வாழ்வு அருளினார் கொண்டாடுவோம் சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம் முடிவில்லா வாழ்வு தந்தார் கொண்டாடுவோம் கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள் கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள் பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் நாம் பார்த்தமே பெத்தலகின் முன்னணியில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் நாம் பார்த்தமே கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் நடனம் மூலம் நம்மை மகிழ்வித்த நம் குழந்தைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அந்த காலத்தில் ஏசப்பா முதலா உருவாக்குன ஆதாம் ஏவாள் நோவா தாத்தாலாம் இப்போ லைவாக நம்ம முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன இப்போ கூப்பிட்டுட்டா போச்சு. வேதாகம நட்சத்திரங்களாக நமது பிகினர் பிரைமரி பிள்ளைகள். நான் தான் உலகில உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன். ஆண்டவர் அவருடைய ரூபத்தின்படியே பூமியின் மண்ணை எடுத்து என்னை உண்டாக்கினார். நான் யார் தெரியுமா? நான் தான் ஆதாம். நான் தான் இந்த உலகத்திலேயே முதல் உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷி. என்னை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? மனுஷனுடைய விழா எலும்பை எடுத்து என்னை அதை போலதான் என்னை உருவாக்கினார். என் பேர் ஏவாள். நன்றி, வணக்கம். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடி 100 வயதில் ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் தான் மோசே. என் கையில் இருக்கிற அந்த பலகைகள் என்னன்னு பார்க்குறீங்களா? இதான் 10 கட்டளைகள். தேவன் அவருடைய கையில் நாளை எழுதி சீனாய் மலையில் என்கிட்ட கொடுத்தார். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று என்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். நான் தான் கிரியோன். தேவதூதன் என்னை தான் பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டாரு. இஸ்ரவேலை மீதியான் கிட்ட இருந்து கர்த்தர் காப்பாற்றுவேன்னு சொன்னார். நாங்கள் மீதியான் கிட்ட யுத்தம் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன கொண்டு போவோம் தெரியுமா? பானை, தீவட்டி, எக்காலம் தான். நான் தான் ஈசாக்கின் மனைவியாக ரெபேக்காள். குடியும் என் ஆண்டவனே, உமது ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று நான் சொன்னதுனால ஈசாக்கு என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டாரு. நான் தான் நோவா. என்கிட்ட தான் ஆண்டவர் வேலைய செய்ய சொன்னார். நான் எந்த மரத்தில் செஞ்சேன்னு தெரியுமா? கொப்பேல் மரத்தில் நான் செஞ்சனால ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தாரு. என்னுடைய அந்த பலவன்னு அங்கேயே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் தான் சொப்பனக்காரனாகிய யோசேப்பு. என் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தனால அந்த அங்கேயே எனக்கு தச்சு கொடுத்தாங்க. என்னுடைய அண்ணன்கள் எல்லாரும் என்னை விட்டு போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றிட்டேன். நான் தான் சிம்சோன், மகாபலசாலி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருந்தார். சிங்கத்தின் வாயை கிழித்தேன், கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றேன். நான் தான் மோவாப் தேசத்து பெண். என் ஜனத்தையும் என் தேசத்தையும் விட்டு நான் என் மாமியோடு பெத்லஹேமில் இருந்தேன். என் மாமிக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்த நாளை ஆசீர்வாதம் பெற்றேன். என்னுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேங்க்யூ. கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்றார்.
இது எப்படியாகும் என்று நான் திகைத்தேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடனே கூட இருப்பார் என்றார். இப்படியே இயேசு கிறிஸ்து என் மூலமாய் தந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? Christmas time is here.